ஹலோ பூங்கொடி, நான் நர்ஸ் பிரியா பேசுறேன். அக்கா சொல்லுங்கக்கா. உங்க அண்ணி இங்க வந்து ஒரே பிரச்சனை பண்றாங்க. ஐயோ, என்னக்கா சொல்றீங்க? ஆமா, வயித்துல இருக்கிற குழந்தை ஆனா பொண்ணான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க, இல்லனா கருவை கலைச்சு விட்டுருங்கன்னு பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் வேற ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. நான் உங்க அண்ணிய சமாதானப்படுத்தி உட்கார வச்சிருக்கேன். நீ உடனே கிளம்பி வா. அக்கா இதோ உடனே வரேன்க்கா. சீக்கிரம் வா. சரிக்கா வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. நர்ஸ் பிரியா. அதோ இந்த நர்ஸ் வராங்க, அவங்கள கேளுங்க. வா பூங்கொடி. அண்ணி எங்கக்கா? அவங்கள தனியா ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கேன். வா. சரி. இவங்க கிட்டதான் உங்க அண்ணி பிரச்சனை பண்ணிட்டாங்க. சாரி டாக்டர். எதுக்கு? ஏன் அண்ணி உங்களை ரொம்ப சிரமப்படுத்திட்டாங்கன்னு அக்கா சொன்னாங்க. நீங்க அவங்களுக்கு? அவங்க என் அண்ணனோட வைஃப், என் அண்ணி. இங்க பாருங்க, அவங்கள நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். மனசளவுல அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. இப்படியே விடுறது நல்லதுக்கு இல்ல. அவங்களுக்கு முதல்ல முறையான ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அவங்கள கோவப்படுத்தாதீங்க. அதிர்ச்சியான தகவல் எதுவும் சொல்லாதீங்க. அது அவங்க வயித்துல இருக்கிற குழந்தை உயிருக்கே ஆபத்தாயிடும். ஓகே, டேக் கேர். சரிங்க டாக்டர். வா பூங்கொடி, வா. அதோ அங்க இருக்காங்க. அண்ணி. பூங்குடி. அண்ணி. அண்ணி, இப்ப எதுக்கு அண்ணி நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு பூங்குடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன், நீங்க வாங்க. ஏன் பூங்குடி, எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்குமா இல்ல பொம்பளை பிள்ளை பிறக்குமா? அண்ணி, எதுவா இருந்தாலும் அது நம்ம வீட்டு சாமி அண்ணி. நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. நான் என் உசுரை கொடுத்தாவது உங்க கூட நான் நிப்பேன். நான் எல்லாருக்கும் தொந்தரவா இருக்கேன்ல அண்ணி. எதுக்காக அண்ணி இப்படி பேசுறீங்க? நீங்க என் அம்மாவா, அக்காவா, அண்ணியா, ஃப்ரெண்டா எல்லாமாவும் இருந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணுனா நான் சும்மா விட்டுருவேனா? என்னமோ தெரியல பூங்குடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப கொஞ்ச நாளாவே நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட டாக்டர் கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கேன். ஆமா தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். எனக்கு பயமா இருக்கு. அண்ணி, நான் உங்க பக்கத்துல இருக்கிறப்போ நீங்க பயப்படலாமா? எனக்கு பிரச்சனை வர்றப்போ எல்லா நேரத்திலயும் நீங்க என் கூட நின்றுக்கீங்க. இப்போ நான் உங்க கூட நிப்பேன். அண்ணி, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? எனக்குன்னு இருக்க கடைசி நம்பிக்கை நீ மட்டும்தான் பூங்குடி. அப்புறம் என்ன, வாங்க நம்ம போலாம். நான் இருக்கிறப்போ நீங்க எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. வாங்க அண்ணி. அக்கா, நாங்க போயிட்டு சரி பூங்குடி, வாங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு நீ உண்டா இருக்கேன்னு நினைச்சு நாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டா இதுக்கு தானா? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவ குழந்தை இல்லைன்னு கோயிலு குளம் ஆஸ்பத்திரின்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. நீ என்னடானா அதை கலைச்சிட்டு வரணும்னு முடிவு பண்ணியிருக்க. என் மருமக மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாதுன்னு நான் எவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன். நீ போய் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு வந்திருக்க. என்னாச்சு? வாயை திறந்து ஏதாவது பேசு. இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்லன்னு தானே அத்தை நான் அப்படி ஒரு முடிவே எடுத்தேன். நீ என்ன சொல்ற? மத்தவங்களுக்கு வேணா புரியாம இருக்கலாம் அத்தை. 3 குழந்தைங்கள வயித்துல சுமந்து பெத்த உங்களுக்குமா புரியல? என் வயித்துல ஒரு குழந்தை உண்டானதோ
அது வயித்துக்குள்ள இருந்து தொல்றதும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல அத்தை. எனக்கும் அது சந்தோஷமா தான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட நான் அந்த குழந்தையே வேண்டான்னு சொல்றேன்னா அந்த சந்தோஷத்தை தாண்டி என் மனசுல எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? நல்லா புரியுதுமா. இல்ல, உங்களுக்கு புரியல. புரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க யாருக்குமே என்னோட சூழ்நிலை புரியல. நானா குழந்தைய வேண்டான்னு சொல்றேன், நானா அந்த குழந்தைய அழிச்சிருவேன்னு சொல்றேன். பொம்பளை குழந்தை பிறந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படியே போயிடணும்னு மாமா சொல்றாரு. என்னைய கூட அப்படிதான் சொன்னாரு. ஆனா பூங்கொடி பிறந்தோன்னே அவர் என்னைய வச்சு குடும்பம் நடத்தல. ஓ, நீங்க நடத்துறது பேரு குடும்பம் மாத்த. இதோ இவ வாழ்றதுக்கு பேரு வாழ்க்கையா? நரகத்துல கூட இத்தனை விதமான தண்டனை இருக்குமான்னு எனக்கு தெரியல. தினம் தினம் விதவிதமா இவளுக்கு தண்டனையை கொடுத்து அவர் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. வேற என்ன பண்ண முடிஞ்சது? எதுவும் பண்ண முடியலல. முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் அவர் கூட சேர்ந்து வேடிக்கை தான் பாக்குறீங்க, அவ்வளவுதானே? இப்ப கூட அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை அவர் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. உங்களால தடுத்து நிறுத்த முடிஞ்சதா? இவளுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு நாள், ஒரே ஒரு நாள் இவள சந்தோஷமா இருக்க விட்டுருப்பீங்களா? கழுத பொதி சுமக்கிற மாதிரி மனசு முழுக்க கஷ்டத்தை சுமந்துட்டு இருக்கா. 10 ஜென்மத்துல பட வேண்டிய கஷ்டத்தை ஒத்த ஜென்மத்துல இவ தலையில தூக்கி வச்சிட்டீங்க. இதெல்லாம் எதனால? இந்த வீட்ல இவ பொம்பளை பிள்ளையா பிறந்ததுனால. அதை தவிர்த்து இவ என்ன பாவம் பண்ணி தொலைச்சிட்டா சொல்லுங்க. இந்த வீட்டுக்கு இந்த ஒரு பூங்கொடியே போதும், இன்னொரு பூங்கொடியெல்லாம் வேண்டாம். அத பெத்து உங்க கையில கொடுத்து அத அணுவா அந்த மனுஷன் சித்திரவாதம் பண்ணிட்டே இருப்பாரு. அத உங்களை மாதிரி நானும் பார்த்து சரின்னு செத்து செத்து பொழைக்கணுமா?